குற்றாலத்தில் ஒரு வாரத்திற்கு பிறகு குளிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றன. ஆனால் 1 கிலோமீட்டருக்கு முன்பே வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்கள். நிச்சயமாக நந்தா, அதாவது கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த களமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் உல்லாசமாக ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதே போல தங்களுடைய அருவியில் பல சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து சென்றனர். இந்த நிலையில் பழைய குற்றாலம் அருவிக்கு செல்வதற்காக, அதாவது கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றாலத்திலிருந்து திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அஸ்வின் என்ற சிறுவன் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு, அதாவது சுற்றுலா அதாவது அருவிக்கரை வரை செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த நிலையில் ஆயிலப்பேரி பஞ்சாயத்து பகுதியில் தற்போது வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் நடந்துதான் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு செல்லக்கூடிய நிலை உள்ளது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகுந்த அவதியடைந்தே வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் என்ன கூறுகிறார் என்றால், இந்த பகுதியிலிருந்து அங்கு வரை, அதாவது அருவிக்கரை வரை வாகனங்களை செல்ல அனுமதிக்க வேண்டும் எனவும் தற்போது சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி செந்தில், விரிவான விவரங்களுக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலிங்கம்பட்டியில் உள்ள வீட்டில் தடுமாறி விழுந்ததில் தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக அவரது மகன் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட மதிமுக செயலாளர் வெற்றிவேலின் இல்ல திருமண விழா நாகர்கோவிலை அடுத்த இடால்குடி பகுதியில் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் துரை வைகோ மட்டும் பங்கேற்றார். மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்ட துரை வைகோ தனது தந்தை வீட்டில் தடுமாறி விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் சிகிச்சைக்கு சென்னை சென்றிருப்பதால் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலவில்லை என்றும் கூறினார். சிறிய அளவில் அறுவை சிகிச்சை நடைபெற இருப்பதாகவும் துரை வைகோ கூறினார். நேற்று இரவு எதிர்பாராத விதமா ஒரு விபத்து வீட்டில் விழுந்து ஒரு தோள்பட்டையில பிராக்சர், உடனே அறுவை சிகிச்சை சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதுனால அவரை இன்னைக்கு காலையில மறுபடியும் இன்னைக்கு தூத்துக்குடியிலிருந்து ஏற்பட்டது, இன்னைக்கு மறுபடியும் சென்னைக்கு கிளம்பிட்டார். அவருக்கு அந்த தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் அந்த வலி அவருக்கு தெரியல, அந்த உடல்ல அந்த பிராக்சர் பண்ணது வலி அவருக்கு பெருசா தெரியல. ஐயோ, நம்முடைய வெற்றிவேலுடைய கல்யாணத்துக்கு நான் போக முடியாது, அந்த ஒரு மன வருத்தம். இன்னைக்கு நீங்க அந்த கல்யாணத்துக்கு நீங்க போக முடியல, மற்றபடி இந்த கல்யாணம் நல்லா சிறப்பா நடக்கும்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. சென்னையில் அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் காலை 9:30 மணியளவில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், பல்வேறு அணிகளைச் சேர்ந்த தலைவர்கள், பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் புதிய நிர்வாகிகள் நியமனம், புதிய கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு பதவிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற இருப்பதால் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் என்றும், அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறையக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்ததாகவும், அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவானதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் மத்திய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வடக்கு அந்தமான் மாலத்தீவு பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரிமல் புயல் காரணமாக மேற்கு வங்க மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கொல்கத்தா விமான நிலையத்தில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் வலுவடைந்திருக்கக்கூடிய ரிமல் புயல் இன்னும் சற்று நேரத்தில் அதிதீவிர புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. ரிமல் புயல் இன்று நள்ளிரவில் சாகத்தீவு மற்றும் கேபுரா இடையே வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய கடற்கரை பகுதியில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிமல் புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இந்நிலையில் ரிமல் புயல் எச்சரிக்கை காரணமாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா விமான நிலையத்தில் அடுத்த 21 மணி நேரத்திற்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் சுமார் 400 உள்நாடு மற்றும் வெளிநாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதியடைந்திருக்கின்றனர். இதேபோல புயல் பாதிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், கடலோர பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் இருக்கின்றனர். கிழக்கு மேதின்பூர் மாவட்டத்தின் பல இடங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கம். இந்நிலையில் வார விடுமுறையொட்டி தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் கொடைக்கானலில் குவிந்திருக்கின்றனர். இதனால் அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், கல்லறைமேடு உள்ளிட்ட பிரதான சாலைகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கொடைக்கானலில் காலை முதலே மிதமான வெப்பத்துடன் குளுமையான காலநிலை நிலவுகிறது. இந்த சீதோஷ்ண சூழலை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகின்றனர். மேலும் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியை கண்டு ரசிப்பதுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து நட்சத்திர ஏரியில் குடும்பத்துடன் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைகின்றனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவடைய இருக்கும் நிலையில் வண்ண மலர்களை காண சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள சேவல், மயில், வீடு, 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட் மற்றும் மாடங்களில் இடம்பெற்றுள்ள வண்ணமயமான மலர்கள் பார்வையாளர்களை கவர்ந்தெழுக்கும் வகையில் அமைந்திருந்தது. இதனுடன் கோடை விழாவில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக நடத்தப்பட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமானோர் பங்கேற்று பரிசுகளை வென்று மகிழ்ச்சியடைந்தனர். 10 நாட்களாக நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சி நிறைவு நாளான இன்று சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகரித்து கோடை விழாவில் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளையும் சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். ஆக்சுவலா ரொம்ப நல்ல கிளைமேட்டு, மழை வருமோன்னு பயந்துட்டு இருந்தோம். பட் ரொம்பவே நல்ல சூப்பரான ஒரு கிளைமேட்டா இருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஃப்ளவர் ஷோன்றனால மஸ்ட் வரலான்னு மார்னிங்கே வந்துட்டோம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், நிறைய பார்த்ததே இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய ஃப்ளவர்ஸ், அதுலேயே அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பயங்கர ஹாப்பியா இருந்தது. என்னோட குட்டீஸ்லாம் நல்ல பயங்கர என்ஜாய்மெண்ட் தான். மேலும் கண்காட்சியை சிறப்பாக நடத்திய அனைத்து துறை அதிகாரிகளுக்கு சுற்றுலாத்துறை சார்பாக கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஏற்காட்டில் நடைபெற்று வந்த கோடை விழா இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் மலர் கண்காட்சி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 47வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கோடை விழா இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் அண்ணா பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சி வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து மலர் கண்காட்சி நீட்டிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தில் 7 பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றன. டெல்லி விவேக் விவாகர் பகுதியில் அமைந்துள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் நேற்று நள்ளிரவில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை ஊழியர்கள் குழந்தைகளை அவசரமாக வெளியேற்றினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் மருத்துவமனையிலிருந்து மீட்கப்பட்ட 12 குழந்தைகளில் 7 பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த குழந்தைகள் மற்றொரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி குழந்தைகள் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து சம்பவம் மனதை உலுக்குவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், காயமடைந்த குழந்தைகள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இதேபோல எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்த நெருக்கடியான தருணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குறித்தே தனது சிந்தனை இருப்பதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த குழுவை அமைக்குமாறு தலைமை செயலாளர் நரேஷ்குமாருக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் பத்திகுண்டா பகுதியில் மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த பகுதி மக்கள் வைர வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றனர். மண்ணில் தேடி கஷ்டப்பட்டு எடுக்கும் நிலையில் வியாபாரிகள் கூட்டணி அமைத்து குறைந்த விலைக்கு வைரக்கற்களை வாங்கி செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் புஷ்பராஜ் இணைகிறார். புஷ்பராஜ், விவரங்கள். நந்தா, ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள பத்திகொண்டா பகுதியில் மழைக்காலத்தில் வைரக்கற்கள் கிடைப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே இதுபோல் கூறப்படும் நிலையில் மழைக்கால கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து வரும் பொதுமக்கள் அந்த பகுதியில் வைரக்கற்களை தேடி எடுத்து செல்வதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அவ்வாறு கிடைக்கும் வைரக்கற்களை அந்த பகுதியில் வசிக்கும் வைர வியாபாரிகள் மிக குறைவாக, அதாவது அவர்களுக்கு கூட்டணி அமைத்து மிக குறைவான விலைக்கு வாங்கிக் கொள்வதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அந்த பகுதியை சேர்ந்த விவசாயி ஒருவருக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் உள்ள மதிப்புள்ள வைரக்கல் ஒன்று கிடைத்ததாகவும், அந்த வைரக்கல்லை அந்த பகுதியை சேர்ந்த வியாபாரி ஒருவர் 5 லட்சம் ரூபாய் மற்றும் 3 சவரன் தங்க நகை ஆகியவற்றை கொடுத்து வாங்கி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இது பற்றி தகவல் வெளியாகிய காரணத்தால் மழைக்காலம் துவங்குவதற்கு முன்னதாகவே பொதுமக்கள் அந்த பகுதியில் நிலங்களில் தோண்டி வைர வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். நன்றி புஷ்பராஜ், விரிவான விவரங்களுக்கு. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம்.